பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45 அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா 45:17. நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு கலங்கி போவது இல்லை, வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த நாளிலே சொல்லுகிறார். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2 அதிகாரம் 27 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகவே இந்த நாளிலே நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்மை ஒருபோதும் வெட்கப்பட விடவே மாட்டார். நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். ஒருபோதும் அவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 22 அதிகாரம் 5 வசனம் சொல்லுகிறது, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். தாவீது எழுதுகிறார், உம்மை நோக்கி கூப்பிட்ட ஜனங்கள் தப்பினார்கள். உம்மை நோக்கி கூப்பிட்ட நேரத்தில் நீர் அவர்களை தப்புவித்தீர். உம்மை நம்பி அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாமல் இருந்தார்கள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவரை நம்புகிற ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவர்கள் வெட்கப்பட ஆண்டவர் விடவே மாட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருக்கும் பொழுது ஒரு நாளும் நம்முடைய இருதயம் கலங்கவே கலங்காது. நாம் கலக்கமடைய மாட்டோம். கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் உறுதியாய் இருப்பார்கள். அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். ஆகவே அவர்கள் ஒருபோதும் கலக்கமடைய மாட்டார்கள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக ஆண்டவராய் இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், நீங்கள் ஒருபோதும் கலங்குவது இல்லை. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். யோசுவா புஸ்தகம் 1 அதிகாரம் 9 வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. இன்றைக்கு ஆண்டவர் பலன் கொண்டு நம் ஒவ்வொருவரையும் திடமனதாய் இருக்க சொல்லுகிறார். ஒருபோது நீ திகையாதே, கலங்காதே என்று சொல்லி, நீ கலங்காதே. நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியினால் ஒருபோது நாம் கலக்கம் அடைவதில்லை. இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கலங்காமலும் வெட்கப்படாமலும் இருப்பீர்கள். இதுவரையிலும் வெட்கப்பட்ட இடத்திலெல்லாம் மறுபடியும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். எல்லா வெட்கத்திற்கும் பதிலாக இரண்டத்தனையான பலன் கிடைக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இதுவரையிலும் பல சூழ்நிலைகளிலே வெட்கம் அனுபவித்த இடங்களில் எல்லாம்
ஆண்டவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பது மாத்திரமல்ல, வெட்கப்பட்ட இடத்திலெல்லாம் ஆண்டவர் இரட்டத்தனையான பலனை அருளி செய்வார். ஆகவே நம்முடைய வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் கலக்கம் அடைந்து போவதில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யோசுவாவோடு கூட ஆண்டவர் சொன்னார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். காரணம், யோசுவா ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். அவருடைய வார்த்தைக்காய் அந்த கூடாரத்திலே காத்திருந்தான். இந்த நாளிலும் கூட கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கும் பொழுது, அவர் நம்மோடு பேச வேண்டும் என்று அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் நாம் கலக்கம் அடைவதில்லை. ஆகவே இந்த நாளிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் பலவிதமான கலக்கத்தினாலே வெட்கப்பட்டு சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு பலனடைய நீர் உதவி செய்யும் சுவாமி. இனி அவருடைய வாழ்க்கையில வெட்கம் வரவே கூடாது. எல்லா வெட்கத்திற்கும் பதிலாக 2 பலனை அவர்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஒருபோதும் கலங்காமலும் திகையாமலும் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து பலனடைந்து முன்னேறி செல்ல, அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.